இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி கேஸ் ஸ்டவ் 3 பர்னர் இது எப்படி சர்வீஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் முதல்ல செக் பண்ணிக்கணுங்க. ரெகுலேட்டர் மாட்டி விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியே காற்றோட்டமான இடத்துல இந்த மாதிரி வாயிலேருந்து ஊதுற அளவுக்கு தான் காற்று வரணுங்க. இது கேமரா பக்கத்தில் வச்சுறதுனால கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தெரியுது. வாயிலேருந்து ஊதுற அளவுக்கு காற்று வந்து அந்த ரெகுலேட்டர் நல்லா இருக்குங்க. ப்ரெஷர் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த ரெகுலேட்டர் போயிடுச்சு. நீங்கள் ரெகுலேட்டர் கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக கழட்டிக்குங்க. அதாவது பர்னரு, அந்த ஸ்டாண்டு, கீழே இருக்கிற பிளேட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பர்னர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சீமனையில் ஊற போட்டு அதில் கறி எதாண்டா இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. பின்னுக்கு வச்சு அந்த ஹோல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிக்கணும். அடுத்து திருப்பி விட்டு அந்த நாபு கழட்டிக்குங்க. நாபு கழட்டினோன்னே அங்கே கீழே பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூங்க இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ரெகுலேட்டருக்கும். அதாவது இது ரெகுலேட்டர் வால்வு, அட்ஜஸ்டபிள் வால்வு. இந்த 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற கேஸ் லைன் பைப் அப்படியே வந்துடுங்க. ரெகுலேட்டர் நீங்கள் செட்டாக மாற்றணுன்னா இதை கழட்டிட்டு நீங்கள் புது ரெகுலேட்டர் காமிச்சு வாங்கி அதில் பார்த்திங்கன்னா அலுமினிய பேஞ்சா வாசர் இருக்கும், அதை மாட்டி தான் நீங்கள் டைட் வைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கையில் இருக்கிற போல்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா சீமெண்ணை போட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் தேவையில்லை. இதெல்லாம் கழட்டி விட்டு ரிமூவ் பண்ணி சுத்தமாக இதில் இருக்க கார்பன்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தொடச்சிடணுங்க. சீமெண்ணை பிசுக்கு அதில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக இந்த கேஸ் லைன் பைப் எடுத்துகிறாங்க பாருங்கள். பின்னூக்கி விடுறேன். பெரிய பர்னர் நாசி, அதாவது ஜெட்டில் பின்னூக்கி நுழையுது, மற்றதில் நுழையலைங்க. இதை வச்சு எந்தெந்த பர்னர்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணுறது. வால்வெல்லாம் ஒரே டைப்பில் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இப்போ இந்த வால்வு ரிமூவ் பண்ணால் அது சென்டராக திருப்பி விட்டு பேக் சைடில் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா அது பித்தளை ஸ்க்ரூ வரும் ஆஃப் மறையில், அதை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து ஸ்டெம்ப் ஒன்று வரும், அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அடுத்ததாக இந்த நாசில் வருங்க. இந்த 3 வால்வுலேயும் இந்த நாசில் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இந்த செட்டெல்லாம் ஒன்று தாங்க. முன்னாடி வர ஜெட்டு தான் வேறங்க. 3ஐயும் கழட்டி தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் போடுங்க. இல்லைனா கேஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தேஞ்சிருக்கும். மீண்டும் மாற்றி போட்டிங்கன்னா சீட்டிங் ஆகாது. நல்லா சுத்தமாக தொடச்சி எல்லாத்தையும் தனித்தனியாக அந்தந்த வால்வுக்குரியது க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் தொடச்சிட்டு அந்த ஸ்ப்ரிங்கு பாருங்கள் நெருங்கிருச்சுன்னா கொஞ்சமாக இழுத்துக்குங்க. டெம்பராக இருந்துச்சுன்னா போதும். அடுத்து இந்த மாதிரி சிரஞ்சி, அதாவது சின்ன சிரஞ்சியில் அந்த ஊசி எடுத்து மாட்டி விட்டு சீமெண்ணை இழுத்து பாருங்கள் ஃப்ரீயாக போகும். இதை வச்சு க்ளீன் பண்ணுங்க. பின்னூக்கி நுழையாது. இந்த மாதிரி ஊசி எடுத்து நீங்கள் முன்ன பின்ன அந்த பைப்புக்குள்ளே எல்லா இடத்துலையும் சீமெண்ணை ஊற்றி நல்லா அலசுங்க. அலசி விட்டு நல்லா உதறிக்குங்க. ஒரு பம்ப் இருந்தால் காற்று பிடிச்சி கூட க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட சீமெண்ணை தங்கக்கூடாது. இப்போ இந்த நாசிலில் பாருங்கள் இந்த ஹோல்ஸ் ஒன்று சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே இந்த ஊசியை விட்டிங்கன்னா நுழையும். 1க்கு 2-3 தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிருஷ்ணாயில் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி முன்பகுதியில் சொறி விட்டு பெரிய ஹோல்ஸ் மாட்டி விட்டிங்கன்னா அந்த நாசில் சுத்தமாக க்ளீன் ஆகுங்க. அடுத்து எல்லா வால்வும் மீண்டும் ஒரு தடவை சுத்தமான சீமெண்ணையில் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்லா உதறி விட்டு காற்று பிடிச்சி கொஞ்சம் கூட சீமெண்ணை இல்லாத மாதிரி தொடச்சிக்குங்க. இந்த மாதிரி பைப்லைன்லாம் சீமெண்ணை விட்டு நல்லா அலசணுங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த நாசில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வால்வு செட்டிங் இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி விட்டு கிரீஸ் பண்ணுங்கள். இதாக பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி வால்வு தனியாக பிரித்தது. இந்த மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா எந்த காயம் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கணுங்க. வால்வு நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுக்கோசரம் இந்த டீட்டெயில் பாருங்கள். கழட்டுறவங்க பார்த்திங்கன்னா சீமெண்ணை போட்டு கழுவும் பொழுது எமரிச்சிட்டு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி காயம் பண்ணிட்டால் கேஸ் ஆஃப்லேயே பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகுங்க. அதனால் இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் இந்த காடிக்கு நேராக வச்சு அழுத்தி விட்டு மேலே இருக்கிற இதில் வாயை வச்சு ஊதுனீங்கனாலும் இதில் காற்று வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த வால்வு சரியில்லைன்னு அர்த்தம். அதை நைஸாக பார்த்திங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுங்கிற டீட்டெயில் காமிக்கிறேன். ட்ரில்லிங் மிஷின் பிட்டில் ஒரு துணியை சுற்றி விட்டு அந்த நாசில் வச்சு விட்டு அப்படியே லைட்டாக நைஸ் எமரியில் இருக்கிறதுலே நைஸான எமரியில் ரொம்பவுமே தேய்க்கக்கூடாதுங்க. மைல்டாக அந்த கீரல் போகிற அளவுக்கு லைட்டாக தேய்க்கணுங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி லீக்கேஜ் ஆனிச்சுன்னா நீங்கள் கேஸ் வால்வே மாற்றிக்குங்க. டீட்டெயில் பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் இந்த மாதிரி இது கிளியர் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ பாலிஷ் பண்ணியாச்சு, அந்த கீரல்லாம் போயிடுச்சுங்க. இது டேப்பர் வால்வுங்கிறதுனால சரியாக போயிடும். உள்ளே விட்டு இப்போ வச்ச மாதிரியே வச்சு விட்டு மேலே ஊதுனீங்கன்னா காற்று கொஞ்சம் கூட இந்த சைடு லீக் ஆகக்கூடாதுங்க. ஆகலைன்னா வால்வு செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி லீக் ஆனிச்சுன்னா அந்த வால்வு தூக்கி போட்டு நீங்கள் புதுசு தாங்க மாற்றணும். எல்லாமே பார்த்திங்கன்னா தொடச்சி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இதுக்குன்னே ஸ்பெஷல் கிரீஸ் பிளாக் கலரில் கடையில் கிடைக்குதுங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் அடைக்காத மாதிரி லைட்டாக மைல்டாக சுற்றியும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு பாருங்கள், சென்டராக எப்படி கழட்டினீங்களோ அதே வாட்டத்தில் உள்ளே நுழைச்சிக்குங்க. 3 நாசிலும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு உள்ளே நுழைச்சிக்கணுங்க. இந்த க்ரீஸ் இல்லாமல் வேறு க்ரீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடைப்பு ஏற்படும். இந்த க்ரீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் வால்வு தேய்மானம் ஆகாதுங்க. நிறைய பேர் கழட்டுவாங்க, க்ளீன் பண்ணி அப்படியே மாட்டுவாங்க, டைட் ஆகிடும், திருப்ப திருப்ப காயம் ஆகி வால்வே வேஸ்ட்டாக போயிடுங்க. 3லையும் மாட்டி விட்டு அந்த ஸ்ப்ரிங்கை இந்த ஸ்டெம்பில் வச்சு ஸ்டெப்பு முன்னாடி வர மாதிரி வச்சு விட்டு டைட் வைங்க. திருப்பி வச்சு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வு வந்து நாப் மாட்டி உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சிரமமாக போயிடும். கரெக்டாக இந்த மாதிரி பொசிஷன்லேயே மாட்டணும். அதாவது பாருங்கள், இந்த பேக் சைடு இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும், முன் சைடு இந்த மாதிரி குலவை வந்து விரிஞ்சிருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நட்டு ஏற்றணுங்க. என்னுடைய சேனலில் இந்த கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் இல்லாமல் இன்னும் நிறைய கேஸ் ஸ்டவ் வித்தியாசமாக சர்வீஸ் பண்ணது, க்ளீன் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஆர்ஓ சர்வீஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு எக்கச்சக்கமான சர்வீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தண்ணி மோட்டர் சர்வீஸ், தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறதுலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இதில் க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இந்த பைப் லைனை அதில் மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும், இது ஸ்பேர் பார்ட்ஸோ அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணுன்னா, வீடியோ சம்மந்தப்பட்டதோ அல்லது எதுனாலுமே வாங்கினா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் போய் நீங்கள் வாங்கிக்கலாங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டுக்கெல்லாம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு கீழே ஒரு நட்டு மாதிரி ஒரு வாசர் வரும், அதை போட்டு விட்டு அந்த கையெல்லாம் கரெக்டாக கச்சிதமாக உட்கார வச்சு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே, ஏன்னா மீண்டும் கழட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். உள் பக்கம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க, வெளிப்பக்கம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்லா டைட் வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா மரப்பவும், ஓரளவுக்கு ஆடாத மாதிரி டைட் வச்சுட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இப்போ நீங்கள் பர்னர்லாம் ஃபிட் பண்ணி எரிய வச்சு பார்க்கலாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் அடைப்பு தாங்க வரணும். நல்லா தக தக தகன்னு எரிஞ்சதுன்னா நீங்கள் கவனிக்கணுங்க. ஏன்னா ரெகுலேட்டர் போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதாவது நல்லா பவராக எரியும், அடுத்து ஆஃபில் இருந்தாலும் வாடை வரும், எரியும் போது ஒரு மாதிரியாக அந்த நாசிலேருந்து அடுப்புக்கிட்டேருந்து ஒரு சவுண்ட் வரும் புஷ்ஷுன்னு. பாருங்கள், மீண்டும் ஒரு தடவை ரெகுலேட்டர் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி காற்று வந்து வாயிலேருந்து ஊதுற அளவுக்கு தான் வரணும். விரலை வச்சவொன்னே அடைச்சிக்கணுங்க, அழுத்தி பிடிச்சி அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த ரெகுலேட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக வச்சுன்னா நீங்கள் மாற்றிடணும். இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து வாடை ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு நான் ஆன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக எரியுதுங்க. ஃபஸ்ட் டைம்ங்கிறனால லோ ஃப்ளேமில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டேன். லோ ஃப்ளேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 தடவை ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக போயிடுங்க. இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனல் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் பாருங்கள்.